யாருக்கு ஆதரவு தருவீங்க? தளபதி தளபதினா ஸ்டாலின். இப்போ வந்தவங்களுக்கு அதெல்லாம் போட மாட்டேன். அதே மாதிரி நான் தளபதி ரசிகர், விஜய் ரசிகர், அதுக்காக நான் ஓட்டு போகணும் அவசியம். இன்னும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் ரெண்டு தான் ஆளணும் தமிழ்நாட்டில், வேறு யாரும் வரக்கூடாது. தமிழ்நாட்டுக்காக கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாரு டெல்லியோட. அதுக்கு யாருக்கு ஆதரவு தருவீங்க நீங்கள்? கண்டிப்பாக நான் விஜய்க்கு தான். எதுனா எனக்கு சேஞ்ச் வேணுங்க. ஆனால் உங்கள் பேர்ண்ணா? கமல். ஆனால் இப்போ 2026 தேர்தல் வருதுண்ணா, யாருக்கு ஆதரவு தருவீங்க? தளபதி. தளபதினா என்ன பண்ணல? ஸ்டாலின். ஸ்டாலின். ஸ்டாலின் டிஎம்கே தான் எப்பயுமே. நம்ம எதுனாங்கண்ணா? என்ன பண்ணல? டிஎம்கே எல்லாமே பண்ணியிருக்காங்களே. பார்க்குறீங்க பீச் எப்படி இருக்குது, அது இல்லாத மானியம் கொடுக்குறாங்க, எல்லாமே என்ன எதுவுமே இல்லாத எதுவும் இல்லை, எல்லாமே நான் கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் எதுக்கு புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்? சும்மா படத்தில் நடிச்சிட்டு வரவங்களாம் வாய்ப்பு கொடுக்குறது அவசியம் இல்லை. பரம்பரையாக டிஎம்கேல இருக்கேன் நான், அதனால் டிஎம்கேக்கு தான் நான் போடுவேன் ஓட்டு. இப்போ வந்தவங்களுக்கு அதெல்லாம் போட மாட்டேன். அதே மாதிரி நான் தளபதி ரசிகர், விஜய் ரசிகர், அதுக்காக நான் ஓட்டு போகணும் அவசியம் கிடையாது. இப்போ டிஎம்கே பண்ண திட்டத்தில் எதுனா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? அவங்க பண்ணுற நிறைய திட்டம் இப்போ புதுசாக இருக்குது, பார்க்காத மாதிரி தான் இருக்குது நிறைய. அதனால் எல்லாமே பிடிச்சிருக்கு எனக்கு மட்டும் இல்லை, பீச்சில் பார்க்கும்போது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். எதிர்கட்சி யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா? எதிர்கட்சி ஏடிஎம்கே தான். இப்போ வந்தவங்களாம் நீங்கள் சும்மா கூட்டத்தை வச்சுலாம் முடிவு பண்ணாதீங்க. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் சும்மா சொன்னதெல்லாம் நடக்குமா? இவ்வளோ காலமாக இருக்காங்க, இப்போ வந்துட்டு நான் சிஎம் ஆவேனா எப்படி முடியும்? அதெல்லாம் கஷ்டம். ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. உங்கள் பேர்? ரமணி. சட்டமன்ற தேர்தல் 2026 அதில் யாருக்கு ஆதரவு தருவீங்க? நான் வந்து ரெட்டை இலைக்கு தான் போடுவேன். எதுனால? ரெட்டை இலைக்கு தான் போடணும். இப்போ இவங்க 5 years முடிச்சிடுச்சுல, நெக்ஸ்ட் அவருக்கு கொடுக்கலாம், திருப்பி இன்னொரு வாட்டி கொடுக்கலாம் சான்ஸ். இவர் விஜய் வராரு, அவரு அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியல, அவரை பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. அந்த நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு, பட் அது வந்து ஃபுல்லாக ஓட்டாக வருமானது தெரியாது. இன்னும் டிஎம்கே ஏடிஎம்கே தான் ரெண்டு தான் ஆளணும் தமிழ்நாட்டில், வேறு யாரும் வரக்கூடாது. தட் இஸ் மை ஒப்பீனியன். ஒன்று டிஎம்கே வரணும், ஒன்று ஏடிஎம்கே வரணும், இவங்க 2 பேர் தான் வரணும். தட் இஸ் மை ஒப்பீனியன். நிறைய பேரோட ஒப்பீனியன் அது. விஜய் அது இதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் வில் ஒர்க் அவுட். இதுதான் ரெண்டு தாங்க நடக்கணும், வரணும். என்ன காரணம்? திராவிடன் தான், அதுதான் அவங்க தான் ப்ராப்பராக பண்ணுவாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே, தட்ஸ் ஆல். இவ்வளோ வருஷமா இருக்கிறாங்க, எல்லா ப்ரொசீஜரும் அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி இது வரைக்கும் பண்ணதை வச்சு அதை சொல்கிறீங்களா? இல்லை, இதை வரைக்கும் பண்ணதை வச்சு தான் நான் சொல்கிறேன் நான். ஓகே, அதனால தான். புதுசாக வரவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியல எப்படின்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியுமான்றது தெரியாது. எல்லாமே பாதியிலே போயிடுறாங்க. அப்படியே விஜயகாந்த் வந்தாரும், அவரும் போயிட்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல வரேன் நான். அதனால ஃபஸ்ட்டு ஃப்ளோ வந்து ஜாஸ்தி வரும், பட் அதை நம்பி எல்லாருமே மக்கள் வந்து போயிடுவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் இது இல்லாமல் ஒன்று 2 பேரில் யாராவது ஒருத்தர் வரணும். தட் இஸ் மை ஒப்பீனியன், அதுதான் உண்மை. சரி, இப்போ கொடுத்த வாக்குறுதிகள்லாம் உங்களுக்கு யாருடைய வாக்குறுதி ரொம்ப? நான் வாக்குறுதிக்கு போகல. நான் ஐ டிடன்ட் ரீட் அவுட். நான் இன்னும் படிக்கல. நான் நிறைய போட்டுகிட்டே இருக்காங்க, பட் அதை பற்றி நான் படிக்கல. இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் வந்துகிட்டே தான் இருக்கணும். இப்போ டிஎம்கே முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஏடிஎம்கே வரட்டும். தட்ஸ் ஆல். பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே வந்து 1000 வந்துட்டு இருக்காங்க. எனக்கெல்லாம் வரவே இல்லை. எனக்கு வரலன்றதுனாலன்னு சொல்லலை, நான் சொல்லலை. முடிஞ்சிடுச்சு, 5 years முடிஞ்சிடுச்சு. ஒரு சன் எல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுனால தான் எல்லாருக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் அவருக்கு வரட்டும். எல்லாரும் இருக்கப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2000 தரேன் இருக்காங்க. விஜய் வந்து அவர் 2023 தரேன் இருக்காரு. நான் விஜய் இல்லை இப்போ இந்த 2000 ரூபாய்க்காக நாங்கள் ஓட்டு போடுறோன்னு சொல்லலை நான். டிஎம்கே ஏடிஎம்கே நான் பர்டிகுலராக இதை வந்து நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணுங்கள். டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, திஸ் 2 ஷுட் ரூல் தமிழ்நாடு. இவங்க 2 பேருக்கு தான் பண்ண முடியும். டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் தான். வேறு யாருன்னா வந்தாலும் அவங்களால அவ்வளோ ஃப்ளெஜ்ஜாக வர முடியாது. விஜயகாந்த் வந்தும் வர முடியல, எல்லாமே பாதி ஃப்ளாப் ஆகிடும். அதாவது இவங்க 2 பேர் வந்து இவங்க கூட அலைன்ஸ் வந்து யாரும் வரட்டும். பிஜேபியெல்லாம் வந்தாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது திராவிடன் மாடல் ஆட்சி, திராவிடன் கட்சி இதெல்லாம். ஸோ திராவிடன் மீன்ஸ் ஐம் நாட் சப்போர்ட்டிங் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, அதுதான் திராவிடம். அது 2 பேர் தான் வரணும். ஆனால் உங்கள் பேருண்ணா? ஷம்சுதீன். ஆனால் இங்கே ப்ரோஸ்லேயும் தான் தெரியும். ஆனால் என் ஒரிஜினல் நேம் சல்சாபதி. ஆனால் விஜய் சார்னு அவ்வளோ பிடிக்கும். அவர் நல்லவர் தான், எல்லாருக்கும் நல்லது பண்ணுற. ஆனால் யாருக்கும் உலகத்தில் தெரியாது அவர் பண்ணுறது. யாருக்கும் நல்ல விஷயங்கள் சொல்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் நல்ல இதாக பண்ணிகிட்டு இருக்க. இப்போது அவர் நல்ல மனிதன் தான். ஒரு அப்பாவாக ஆகிக்கோட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஒரு சிஸ்டர் ஆகிக்கோட்டும், ஒரு தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், அவருக்கு எல்லா உதவி அவர் பண்ணுவார் கன்ஃபார்ம்.
நிச்சயமாக அவர் தான் வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். 2026 தேர்தலில் உங்களுக்கு டிவிக்கு தான் ஆதரவு நீங்கள்? ஆமாம், நான் எனக்கு ஓட்டு இதெல்லாம் கிடையாது, இருந்தாலும் நெட்டில் ஆன் பண்ணிவிட்டு விஜய் சாருக்கு தான் என் ஓட்டு. சோசியல் மீடியாவில் உங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்க கன்ஃபார்ம். ஆனால் என்ன யாருக்கும் தெரியாது, இருந்தாலும் பட் விஜய் சாருக்கு தான் என் ஓட்டு. உங்கள் பேருமா? என் பேர் சோபனா. ஆமாம், இப்போ சட்டமன்ற தேர்தல் வருது 2026. அதுக்கு யாருக்கு ஆதரவு தரீங்க? யாருக்கு ஆதரவு தரேன்றதுக்கான யார் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தா திமுக நல்லா தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோன்றுறது. எல்லாம் நிறையா, அப்புறம் ஸ்டாலின் கொஞ்சம் மெச்சூராக பண்ணியிருக்காரு எல்லாம். அப்புறம் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலை உணவு திட்டம் அதெல்லாம் நல்ல ப்ரொக்ரெசிவாக இருந்தது. அப்புறம் நல்ல தமிழ்நாட்டுக்காக கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாரு டெல்லியோட, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தெரில, இவங்கெல்லாம் மீதி பேர் அவங்க அப்படி அவ்வளோ தமிழ்நாடுக்காக ஃபைட் பண்ணுவாங்களான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. இவர் கொஞ்சம் தமிழுக்கு அதுக்கெல்லாம் நல்லா பண்ணுறாரு. ஸோ என்னோட ஆதரவுன்னு பார்த்தா ஓரளவுக்கு திமுக தான் பெட்டர்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா எங்களுக்கு வேறு புதுசாக விஜய்லாம் அவங்க தெரில, அவருக்கெல்லாம் அனுபவம் இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் இவங்க பிஜேபியோடு சேர்ந்துட்டாங்க. இல்லைன்னா பரவாயில்ல, ஜெயலலிதா இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே. அவங்க பிஜேபியோடு சேர்ந்தப்புறம் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இது வரும்னு தெரில. ஒரு சில பேர் சொல்கிறாங்க 2 பேரும் ஆல்ரெடி இருந்துட்டாங்க, புதுசாக வரவருக்கு சான்ஸ். ஆமாம், நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் முதல்ல நிறையா இருந்தது, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தவங்க இருந்தாங்க. இப்போ ஆஃப் லேட்டாக நான் வந்து நிறையா அவங்கெல்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற வாட்ச்மேன் இவங்களோடலாம் நிறைய பேசுவேன். அவங்களாம் சொல்கிறாங்க சின்ன பசங்கள்லாம், காலேஜ் பசங்கள்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணுறது. அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் கொஞ்சம், ஏன்னா இவர் தவிர வேறு யார் பெரிய லீடர், வேறு யாரும் அனுபவப்பட்டவங்க யாருமே இல்லை டிவிகேல. ஸோ பார்க்கணும், அவருக்கு இன்னும் மேபி அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த தேர்தலில். இந்த தேர்தலில் கொஞ்சம் அனுபவப்பட்டவங்க இருக்கிறது பெட்டர் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. உங்கள் ஆதரவு டிஎம்கே தானம்மா? டிஎம்கே பெட்டர். எதிர்க்கட்சி யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கம்மா? எதிர்க்கட்சி ஏடிஎம்கே தான் வரும். விஜய் வருவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா சின்ன பசங்க ஓட்டு இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு பொம்நாட்டிகள்லாம் ஓட் பண்ணுறாங்க விஜய்க்கு. பட் நிறையா நான் ஆம்பளைகளோட பேசுனது, ஆட்டோ டிரைவர் இவங்கெல்லாம் பேசுனது யாரும் விஜய்க்கு ரொம்ப இது கொடுக்கல. ஸோ பார்த்தா மூடு அப்படி தான் எனக்கு படுறது. பட் உங்களுக்குலாம் இன்னும் பெட்டராக தெரியுமா இருக்கும். பட் எனக்கு பார்க்குறது சின்ன பசங்க, அஃப்கோர்ஸ் காலேஜ் பசங்க எல்லாம் விஜய் தான். அடுத்த தலைமுறைக்கான தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்கம்மா? இப்போ உதயநிதி இருக்காரு, விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு. அடுத்த தலைமுறைக்கான தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இவங்க 3 பேரும் டெஸ்ட் பண்ணல இன்னும் எப்படின்னு. அவரும் விஜயும் வந்து ஒரு தடவை வந்து கொஞ்சம் நல்லா அரசியல்லாம் பேசி கொஞ்சம், அவர் இப்போ ஒன்றும் பேச மாட்டேன்றாரு, அவரோட வியூஸே தெரிய மாட்டேன்றது. வெறுமை இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்கிறாரே தவிர அவரோட வியூஸ் என்னன்னு தெரில. அது வந்தப்புறம் பார்க்கணும். ஏன்னா அப்போ உதயநிதி வர்சஸ் விஜயா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றுறது. அப்புறம் சீமான் தெரில, எனக்கு சிட்டியில் ரொம்ப இது இல்லையோ அவருக்கு தெரில. உங்கள் பேருண்ணா? வினோத். ஆனால் இப்போ 2026 ஏப்ரல் 23 தேர்தல் வருதுண்ணா, அதுக்கு யாருக்கு ஆதரவு தரீங்க நீங்கள்? கண்டிப்பாக நான் விஜய்க்கு தான். எதுனா? எனக்கு சேஞ்ச் வேணுங்க. இப்போது 2 கட்சியும் வருது, பண்ணுறாங்க ரைட்டு. இப்போ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குது, சும்மா சொல்யூஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடைக்கிறதுலாம் இல்லை. ஓப்பனாக ஒரு அடிப்படை மனிதனுக்கு தெரியும். அதனால் விஜய் வரணும். அவன் சரியில்லை, அவனை மக்கள் ஆட்டோமேட்டிக்காக மாற்றிடுவாங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இப்போ 2026 தேர்தல் வருதுண்ணா, இப்போ 3 கட்சி போட்டிடுறாங்க, டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே. இல்லை யார் ஆட்சி வந்தால் மக்கள் நல்லது நினைக்கிறீங்க? நாங்கள்லாம் இப்போ டிஎம்கே தான். இப்போ சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு வேறு கட்சி தெரியாது. இப்போ டிஎம்கே கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எதுனா இருக்குது? எல்லாம் லேடிஸுக்கு கொடுக்குறாரு, எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல, அவ்வளோதான். ஜென்ஸுக்கு ஒன்றும் இல்லை, லேடிஸுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு. அது வந்தால் ஓகே, அவ்வளோதான். நம்ம டிவிக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுவும் போடலாம்னு நினச்சிங்களா? இல்லைப்பா, அது நம்ம என்ன ஏஜ் லிமிட்டுக்கு அது இல்லை. அதெல்லாம் ஒரு 30 வயசு கீழே இருக்கிறவங்க சினிமா ஆக்டர்ஸ், நமக்கு கிடையாது. நம்ம பேர்னா ஸ்ரீனிவாஸ். ஆனால் இப்போ 2026 தேர்தல் வருதுண்ணா, இப்போ 3 கட்சி முக்கியமாக பார்க்குறாங்கண்ணா, டிஎம்கே, டிவிகே, ஏடிஎம்கே. இதில் யார் ஆட்சி வந்தால் நல்லாயிருக்கும், மக்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ 3 பேர் வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதில் வந்து டிஎம்கே கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எதிர்ப்பிச்சிருக்காங்க. டிஎம்கே ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்கல்ல, ஒரு நம்பிக்கை, அது கண்டினியூ திருப்பி கொடுப்பாங்க. அது மேலே அவங்க 5 வருஷம் இதுக்கு பத்தாது, இது இன்னொரு 5 வருஷம் கொடுத்துட்டா இன்னும் நல்ல கம்பெனிங்க, நல்ல வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்க. இப்போ புதுசாக அந்த கட்சிக்கு எதுவும் வாய்ப்பு தரலாம் நினைக்கிறீங்களாண்ணா? அவங்களுக்கு அனுபவம் கம்மி இல்லை, இது பேசணும் ஏது பேசணும்னு தெரியாது.
அவங்களெல்லாம் கொடுத்துட்டுனா வேஸ்ட் ஆகிடும். ஓகேண்ணா, நன்றிண்ணா. தேங்க்யூ.